ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கையில் சுபத்தை தரக்கூடிய குரு பகவான் இருக்கிறார்ல, அவர் தற்போது பயிற்சியாக போகிறாரு. அவருடைய பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு டாப்லாக் யோகமானது கிடைக்க போகுது. அது என்னடா டாப்லாக் அப்படின்னு கேட்குறீங்களா? டாப் கிளாஸில் சூப்பரான ஹாப்பியான யோகம் கிடைக்க போகுது. ஸோ வாய்க்கு பூட்டு போட்டுக்கொள்வது இந்த டைம் நல்லது. ஏன்னா நமக்கு டாப் கிளாஸ் கிடைக்க போகுது அப்படின்னு வெளியே சொன்னால் தான் பொறாமை ஏற்பட்டு அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதனால் வாயில் பூட்டை போட்டுக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டு இதற்கேற்ப நடந்து மகிழ்ச்சியாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை சொல்லலாம். குரு பகவானை போல கொடுக்கவும் முடியாது, குரு பகவானை போல கெடுக்கவும் முடியாது. சனி எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சை ஒரு நிமிஷத்தில் கொடுப்பாரோ அதே போல தான் குரு பகவானும் சேஞ்சஸை கொடுப்பாரு. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, சனியை போலவே குருவும் அவருடைய பார்வை வைத்து நல்லது கெட்டதை கொடுப்பாரு. ஆனால் மேக்சிமம் குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுபக்கிரகமாக கருதப்படுறதுனால ஓரளவுக்கு சுபமான பலன்களையே கொடுப்பாரு. அதனால் அவருடைய பார்வை தரக்கூடிய பலன்களை தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது தான் நம்ம ஒவ்வொருவருக்குமே வேண்டும். இப்போ நமக்கு திருமண யோகமே வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு குரு யோகம் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. குரு யோகம் இருந்ததுன்னா மட்டும்தான் திருமண யோகம் நமக்கு ஈஸியாக உண்டாகும். அதனால தான் நமக்கு குரு யோகம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து திருமணத்தை செய்வாங்க. இப்படியெல்லாம் பல சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் இப்போ பயிற்சியாக போகிறாரு. அவருடைய இந்த பயிற்சியில் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டாப் கிளாஸ் யோகம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க, அதோடு பரிகாரமும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. 2026ஆம் ஆண்டில் முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய குரு பயிற்சியானது பல ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய புதிய மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கு. மீன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தாவக்கூடிய இந்த பயிற்சியினால் குரு பகவானால் உங்கள் ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. குரு பயிற்சிக்கான வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 25ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதியும் நடைபெற இருக்கு. குரு பகவான் மீனத்திலிருந்து ஒரேடியாக கடகத்துக்கு மாறுறாரு. கடகம் என்பது சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு. அதோடு குரு அங்கு உச்சமும் பெறுகிறாரு. உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் என்பது மிக 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 முக்கியம். அதனால் ரொம்ப மாற்றங்கள் அதிகம் ஏற்படும். குருவுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் இடமானது விருச்சகத்தை பார்க்கிறார். சமசப்தம பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். ஸோ விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு குரு பார்வைப்படுவதால் மிகுந்த பலம் பெறும். அதோடு ஜனன காலத்தில் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நன்றாக இருந்தால் பலம் இன்னும் அதிகமாகும். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசினருக்கு இப்போ என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார், நீங்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மிதுன ராசினருக்கு 7க்கும் 10க்கும் உரியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது 2ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். ஆக்சுவலி இதயம் தொடர்பான பரிசோதனைகள் செய்து கொள்வது இந்த டைம் உங்களுக்கு பர்டிகுலராக நல்லது. அதோடு காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி, முகத்தில் உள்ள உறுப்புகளில் நிறைய கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முகத்தில் உள்ள உறுப்புகளை பார்த்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்க. மெயினாக இதயம் தொடர்பான பரிசோதனையை செய்து கொள்ளுங்க. அதுதான் இப்போதைக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதால்
பிறரை திட்டுவது, கோபப்படுத்துவது, சாபம் இடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது இந்த குரு பயிற்சி டைமில் நல்லது. நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் தவிர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அதை அத்தனையுமே நீங்கள் செய்கிறது உங்களுக்கே திரும்பவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் எச்சரிக்கையாக இதை பண்ணாதீங்கிறத சொல்கிறேன். நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். தொழில் படிப்பில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். ஸோ தொழில் படிப்பில் இருந்த பிரச்சனை தீர முயற்சி அதிகமாகவே இந்த குரு பயிற்சி டைமில் பண்ணுங்கள். அதோடு தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க தாராளமாக அதற்கான முயற்சியை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். தனியாக தொழிலை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு எந்த தடையும் வராது. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. எதிரிகளுடைய விஷயத்தில் சுமூகமாக செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேலே தொழிலில் நல்ல வளர்ச்சியை இப்போ காண்பீங்க. அதனால தான் தனியாக தொழிலை தொடங்கவே உங்களுக்கு சொல்கிறேன். முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். ஸோ இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதோடு நீங்கள் பழைய கடன்கள்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அடைத்து முடிப்பதில் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு காண முடியும். எதிரிகளுடைய விஷயத்தில் இணக்கமாக செல்வது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் இணக்கமாக சென்றீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வழக்குகள்லாம் இருந்தீங்கன்னா அதில் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிங்கிறது ஏற்படும். ஒரு விதமான பயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் தீரும். யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய அமைப்பு, இழுப்பறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி டைமில் அடுத்தடுத்து உங்களுக்கு தானாக நடக்கும். வாக்கு கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது இந்த மாதிரி போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. இல்லையெனில் இதுவும் பெரிய சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப விடுறது, கோவப்படுவது, பிறரை திட்டுவது இந்த மாதிரியும் தவிர்க்கணும். இன்னொரு பக்கம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதோடு மற்றவங்களுக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்கறது, இதையும் தவிர்க்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெரிய சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் திருவெண்காடு புதன் ஸ்தலத்திற்கு சென்று வருவது இந்த குரு பயிற்சி டைமில் விசேஷத்தை ஏற்படுத்தும். அதோடு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். பெண்களுக்கு அற்புதமான தொழில் கிடைக்கும். ஐபிஎஸ், ஐஏஎஸ் போட்டித் தேர்வு, அரசு தேர்வுகளில் ஈடுபடுங்க. வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். அரசியல் ஒன்றுமே தெரியாதவர்கள் கூட உயரிய பதவிக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். எல்லா விஷயங்கள்லையுமே ஏறுமுகமாக இருக்கும். டாப் கிளாஸான காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம். இதுதான் உங்களுக்கான பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த டைம் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நல்லது. யாருக்குமே வாக்கு கொடுத்து சிக்கிக்கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய நல்லவை நடக்கும். குடும்பத்தில் மட்டும் யாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் தலையிட்டாங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அதனால் அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. மெயினாக இந்த டைம் தொழிலை நீங்கள் நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம். புதுசாக தொழில் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தொழிலை மாற்றலாம். தொழிலை இருக்கிற இடத்துல விரிவுபடுத்தலாம். இதுக்கு கடன்கள் கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தொழில் விரிவுபடுத்தி இப்போ சக்ஸஸ் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நேரம் நல்லா இருக்குங்கிறதுனால தான் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவிடுறேன். ஸோ குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.